அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுதே ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரை கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க தாத்தா உங்க அப்பாவையே நாங்க பார்த்துட்டோம். உங்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, பாவம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சோன்னா ஆளுநரா போவானு. திருமதி கனிமொழி அவர்களே, இதையெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்து பேசுறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அது வேற விஷயம். இப்பொழுது சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை போல பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இந்த கட்சி உயிரோட்டமுள்ள கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா கட்டி காத்தாங்க. அதுக்கு பிறகு தொண்டரால் கட்டி காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எவராலையும் அண்ணா திமுக விலைக்கு வாங்க முடியாது. சில பிடிஎம் இருந்தானே, அவர் தானா துணை தெரியப்பட்டது. நீங்க என்னென்னமோ ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க. அண்ணா திமுக உடைக்க வழக்கு போட்டு இந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுக்கு அவப்பெயர் உண்டாக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தீங்க. அதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களோடு தூளாக்கப்பட்டது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டுல அதே முக்கியம். நாட்டுல உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க? நீ என்ன செஞ்சுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரை விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலம் முடிச்சிட. பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கின, இதுல என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் வந்து நம்முடைய பண்பு தானே, நம்மளுடைய பண்பு தானே. அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத ஒரு ரெண்டு போய் என்னதான் பேசி பிரயோஜனம்? வேற உனக்கு என்ன தெரியும்? என்னுடைய அண்ணா திமுக ஆட்சியில இது தவறுன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது, இருந்ததால சொல்ல முடியும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி அம்மா காலில் விழுந்து தப்பாமா? ஏங்க, எங்களை எல்லாம் ஆளாக்கினவர் இதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஆளாக்கி இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் ஆளாக்குறது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா தானே. அவர்களுடைய காலில் விழுந்த ஆசீர்வாதம் என்ன தவறுண்டா? ஏன்னா உனக்கு செல்வ செழிப்புல வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் இப்படி கீழே நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்த அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்கக்கூடாதுப்பா தம்பி. ஆணவம் இருக்கா? பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்துல அழகா பேசுவார். பதவி வருகின்ற பொழுது பதவி வர வேண்டும் தோழா, அது எந்த இடத்துல இருக்குது? அதனாலதான் நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. நாட்டு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது இல்லாதனாலதான் இன்னைக்கு ஊரூரா போய் அப்பா, மகன், அத்தை 3 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க.